ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நகர்ப்புறம் பார்த்திங்கன்னா போய்ட்டு போகிறோம். ஸோ இது பொறிச்சு கொண்டு போய் பார்த்திங்கன்னா பால் ஊற்றுற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா விற்க போகிறோம். ஸோ இதான் நாகர்குளம் தாங்க. நகரத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு வரணும். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மொட்டை மாடி பிடிச்சிடலாம். எல்லாமே மொட்டை மாடிக்கு வந்தால் சாப்பிட்டோம். அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டு. இதெல்லாமே இது வரைக்கும் பிடிச்சது இன்னும் பார்த்தீங்கன்னா பொறிச்சிட்டுவோம். அப்புறம் நல்ல உருண்டையாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பழம், ஹைப்ரிட் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ள விலைன்னு எங்களுக்கு கட்ட தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸு, அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் 10 ரூபா இது தான் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிளாஸ் உடம்போடு இருக்கும். ஒரு எப்படி அழகாக இருக்குது எல்லாமே. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மரத்தில் படம் பிடிக்கிறது. இப்போ வச்சு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு படம் பிடிச்சி. இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா விதை குருவிலாம் பார்த்தா இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள பார்த்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொறிச்சிட்டு போயிருக்கலாம். சரி, இங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டு அந்த விதை இங்கே போட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விதை இது மேலே போயிடும், குருவி மேலே போட்டுது போயிட்டு வரும். மருந்து வளர்த்து கீழே தூளாகி வரும். நிறைய பேர் கீழே வந்து நடக்கும். இந்த சாப்பிட்டு போட்டுவிட்டோம். ஸோ அங்கே எடுத்துக்கணும். சாப்பிட்றதுனால மண்ணாக ஆரம்பிக்கிறதுக்காக வத்தி கீழே கருப்பை உருண்டையாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே விழுந்தது தான், பொறிக்காமல் விட்டது. சிலது பார்த்தீங்கன்னா எத்தது மேலே இருந்து மாடிக்கிட்டே பொறிச்சிக்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா எத்த மாட்டேங்க மாடிக்கிறது. சிலது பார்த்தீங்கன்னா அந்த பழக்கத்தை கீழே வந்துடுது. சில பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மத்திய நேரத்தில் நம்ம கீழே விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருவோம் ஆட்டை இல்லை மாட்டை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை பொறுக்கி சாப்பிட்டுக்குது அதையே. ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகிறது இல்லை. அங்கேருந்து 2 பேர் வாட்டுக்கிற அளவு இருக்கு. மொத்தமாக எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இதெல்லாம் இது நாளைக்கு நாங்கள் விற்கிறக்கு கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு நகமத்தில் நாங்கள் சாப்பிட்டதோட மீறி விற்கிறக்கு கொண்டு போகிறோம். நல்லா சுத்தமாக அப்படியே நல்ல வளம், நீட்டான வளம். இதனால் சாப்பிட முடியல, அதனால கொண்டு போகிறோம். அவ்வளோதான்.